தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னாலே துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போகும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் 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 கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், அவர் உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி வா, நம்பி வா வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள்
ஐயா ஆண்டவரே எல்லா துக்க நாட்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே மாறுவதாக. ஆண்டவரே துக்கமாய் இருக்கிற ஆண்டவரே சுகமாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தாவே இந்த கால நேரத்தையும் மாற்றி போட்டு ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் அப்பா இந்த கால நேரத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே துக்க நாட்கள் ஆண்டவரே இந்த நேரத்தோடு கூட ஆண்டவரே இப்போது ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே துக்க நாட்கள் எல்லாம் ஆண்டவரே முடிந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்க நாட்கள் முடியட்டும் ராஜா. ஆண்டவரே துக்க நாட்கள் தொடரக்கூடாது. ஆண்டவரே துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்திருந்த நாளில் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துக்க நாட்கள் ஆண்டவரின் பிள்ளைகளை ஆண்டவரே தொடரவே கூடாது சாமி. ஆண்டவரே துக்க நாட்கள் தொடரக்கூடாது. ஆண்டவரே துக்க நாட்களுக்கு ஆண்டவரே ஒரு முற்றுப்புள்ளியை இந்த நாளில் கத்திரில் வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் ஆண்டவரே துக்க நாட்கள் தொடராம ஆண்டவரே அந்த துக்க நாட்களை எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே துக்க நாட்களை எல்லாம் முடிய செய்து ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆறுதலையும் ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரின் குடும்பத்திலும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர் பெற ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த கால நேரத்தில் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதெல்லாம் நினைச்சு துக்கப்பட்டு கொண்டு இருக்காங்களோ, எதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, எதெல்லாம் நினைச்சு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார்களோ, எதெல்லாம் நினைச்சு அனுதினமும் வேதனை அடைந்து கொண்டு துக்கமாய் இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரின் பிள்ளைகளை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் இந்த நாட்களோடு கூட கர்த்தரின் முடிய செய்ய வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற துக்க நாட்கள் துக்கமான காரியங்கள் எதெல்லாம் நினைச்சு துக்கப்படுறாங்களோ அந்த ஒவ்வொரு காரியமும் அது சின்ன காரியமா இருந்தாலும் அதை இந்த நாட்கள்ல கர்த்தாவே இந்த கால நேரத்தில் அந்த துக்க நாட்களை எல்லாம் நீர் முடிய செய்ய வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே சந்தோஷம் மலரட்டும். ஆண்டவரே மகிழ்ச்சி தொடங்கட்டும். ஆண்டவரே துக்க நாட்கள் முடிந்து ஆண்டவரே சந்தோஷம் தொடங்கட்டும். ஆசீர்வாதம் தொடங்கட்டும். நிம்மதி தொடங்கட்டும். வேதனைகள் முடிந்து ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே குடும்பங்களில் தொடங்க வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துக்க நாட்கள் தொடரக்கூடாது சாமி. துக்க நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த கால நேரத்தில் நீர் வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவரே அவர்களை துக்கப்படுத்தின காரியங்களை கொண்டு ஆண்டவரே அவர்களை கர்த்தர் மகிழ்ச்சி அடைய செய்யும்படியான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் தனித்தனியாய் பேர் பெறாய் குடும்பமா கர்த்தாவே நீர் செய்தரல வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஆண்டவரே துக்க ஆற்றல் துக்க காரியங்கள் துக்கமான செயல்கள் துக்கமான பிரச்சனைகள் துக்கமான காரியங்கள் எல்லாம் இந்த கால நேரத்தில் முடிய பெற வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். துக்கத்தை ஆட்களை எல்லாம் வச்சு கர்த்தரின் முடிய செய்து ஆண்டவரே சந்தோஷத்தையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமானாக ஜெபிக்கிறோம். அப்பா நம்பி வா வெளிச்சம் தேடி வா. நம்பி வா வெளிச்சம் தேடி வா. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. எழுந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா போதும் மயந்தது. எழுந்து வா போதும் பயந்தது. ஒரு புயல் காற்று இன்றோடு வாய்ந்தது. ஒரு புயல் காற்று இன்றோடு வாய்ந்தது. எழுந்து வா போதும் பயந்தது. எழுந்து வா போதும் பயந்தது. ஒரு புயல் காற்று என்றோடு வாய்ந்தது. ஒரு புயல் காற்று என்றோடு வாய்ந்தது. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் பார்த்து இந்த நாட்களில் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே எப்படிப்பட்ட புயல் காற்றை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே எப்படிப்பட்ட பிரச்சனையை பார்த்து ஆண்டவரே கர்த்தர் பயந்து கொண்டு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் இந்த நாளில் கர்த்தர் ஓய பண்ண வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் இவர்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ ஆண்டவரே அந்த பயமுறுத்துகிற காரியத்துக்கு ஒரு பயமாய் ஆண்டவரே இவர்களை நீர் மாற்ற வேண்டுமானார்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதெல்லாம் பிள்ளைகள்
அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட காத்தடிச்சா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காத்தடிச்சா வெயில் வந்தா தடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. வந்து கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. வந்து கங்கள் இயேசு சுமந்து கொண்டா உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டா. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது, ஒரு சுக வாழ்வு என்னால் துளித்தது. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் கத்தாவே இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் பேர்பராய் இருக்கிற ஆண்டவரே எல்லா வியாதிகளையும் எல்லா சுகவீனங்களையும் கத்தாவே இந்த கால நேரத்தில் நீர் மாற்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சுகம் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், பலன் உண்டாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அந்த கால நேரத்தில் ஆண்டவரே எங்கள் துன்பங்களை எல்லாவற்றையும் கத்தாவே நீர் ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே எங்கள் பிணிகளை எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எதுவும் சுமக்க கூடாத அளவிற்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் கத்தாவே நீர் சுமந்து கொண்டீரே. அப்பா, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை கத்து நீங்க துளிர்க்க பண்ண வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது அப்படியே வங்கி போய்விடக்கூடாது, ஆண்டவரே சுகம் இல்லாமல் போய்விடக்கூடாது, ஆண்டவரே சுகமே கிடைக்காமல் போய்விடக்கூடாது. சாமி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் வாழ கத்தாவே இந்த கால நேரத்தில் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தனித்தனியாய் பேர் பெற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு நல்ல சுகமான வாழ்வை கத்தனீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நோய் இல்லாமல் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் சுகமாய் ஆண்டவரே மக்காய் வாழுவதற்கு ஆண்டவரே ஒரு நல்ல சுகத்தை இந்த கால நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தனீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யார் யாரெல்லாம் எங்கள் சபையில் ஆண்டவரே கலை சபையில் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் எழுத முடியாமல் ஆண்டவரே சுகவீனமாய் இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் கத்து இந்த கால நேரத்தில் நீர் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் பேர் பெற நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை கத்தாவே நீர் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா நீர் துளிர்க்க செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த குடும்பத்திலும் பலவீனம் இருக்கக்கூடாது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு அப்பா பலவீனம் இருக்கக்கூடாது, சுகவீனம் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஒரு நல்ல தெய்வீக சுகத்தை கத்தனீர் கட்டளையிட்டு ஆண்டவரே சுக வாழ்வை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் கத்தனீர் துளிர்க்க செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் இந்த கால நேரத்தில் சுக வாழ்வு துளிர்க்கட்டும் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் கத்து நீங்க மாற்றி போட்டு ஆண்டவரே ஒரு சுக வாழ்வை இந்த கால நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் கத்து நீங்க துளிர்க்க செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ சுமக்க நீ தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு ஒரு சுகவாழ்வு என்னாலில் துயில்கின்றது, ஒரு சுகவாழ்வு என்னாலில் துதித்தது, ஒரு சுகவாழ்வு என்னாலில் துதித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா
அது தனிப்பட்ட உழைப்பு உண்டதமா துன்பமா துயரமா அது தனிப்பட்ட உழைப்பு உண்டதமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே 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 உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் நீ சுமக்க இது தேவையில்லை நீ சுமக்க இனி தேவையில்லை ஒரு சுகவாழ்வு என்னாலில் குறித்தது ஒரு சுகவாழ்வு என்னாலில் குறித்தது உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் அப்படி சொல்லுங்க என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் நான் சுமக்க இனி தேவையில்லை நான் சுமக்க ஒரு சுகவாழ்வு என்னாலில் குறித்தது ஒரு சுகவாழ்வு குறித்தது ஒரு சுகவாழ்வு என்னால் நல்ல கையை தட்டி வாய்க்கிறது ஒரு சுகவாழ்வு என்னாலில் குறித்தது துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார் என் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார் நான் சுமக்க இனி தேவையில்லை நான் சுமக்க இனி தேவையில்லை ஒரு சுகவாழ்வு என்னாலில் துளித்தது ஒரு சுகவாழ்வு என்னாலில் துளித்தது துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதுமா துன்பமா துயரமா அது தண்ணீர்பட்ட உடை போன்றதுமா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும் கலங்காதே காற்றடிச்சா காலை வேலை ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே எங்க துன்பத்தை மாற்ற ஒரு காற்று வீசட்டும் எங்க துயரத்தை மாற்ற ஒரு காற்று வீசட்டும் எங்க போராட்டத்தை மாற்ற ஒரு காற்று வீசட்டும் எங்க வியாதியை மாற்ற ஒரு காற்று வீசட்டும் எங்க பலவீனத்தை மாற்ற ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே ஒரு காற்று வீசட்டும் ஆண்டவரே ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவர் ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவர் ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவர் எங்க துன்பத்தை மாத்துகிற ஒரு காற்று எங்க துயரத்தை மாத்துகிற ஒரு காற்று எங்க வியாதியை மாத்துற ஒரு காற்று எங்க பிரச்சனையை மாத்துற ஒரு காற்று எங்க போராட்டத்தை மாத்துற ஒரு காற்று எங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு காற்று எங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு காற்று எங்களை விடுதலை ஆக்கிற ஒரு காற்று எங்களை சுகமாக்குற ஒரு காற்று எங்களை சுகமாக்குற ஒரு காற்று இந்த காலை வேலை எங்களை நோக்கி வீசட்டும் ஆண்டவர் எங்களை நோக்கி வீசட்டும் ஆண்டவர் எங்களை நோக்கி வீசட்டும் ஆண்டவர் எங்களை நோக்கி வீசட்டும் ஆண்டவர் லேகியோனை நோக்கி வர காத்து வீசினதே ஆண்டவரே லேகியோனை நோக்கி வர காத்து வீசினதே ஆண்டவரே கெதரேச நாட்டுக்கு ஆண்டவரே காற்று வீசினதே ஆண்டவரே அவனுக்கு ஒரு விடுதலை வந்ததே ஆண்டவரே கால விலைகளுக்கு விடுதலை கொண்டு வர எங்களை விடுதலை ஆக்க ஒரு காற்றை கத்த வீச செய்வீராக ஒரு காற்றை கத்தர் வீச செய்வீராக ஒரு காற்றை தேவன் வீச செய்வீராக ஒரு காற்றை கத்தர் வீச செய்வீராக ஒரு காற்றை கத்தர் வீச செஞ்சு எனக்கு சமாதானத்தை கொண்டு வர நிம்மதியை கொண்டு வர ஆரோக்கியத்தை கொண்டு வர ஆசுவத்தை கொண்டு வர சுகத்தை கொண்டு வர விடுதலையை கொண்டு வர பலத்தை கொண்டு வர
எங்க போராட்டத்தை மாற்ற, பிரச்சனையை மாற்ற, நெருக்கத்தை மாற்ற, கஷ்டத்தை மாற்ற, கண்ணீரை மாற்ற, ஆண்டவரை கவலையை மாற்ற ஒரு காற்று அந்த காலை வேளையில, அதிகாலை வேளையில, அதிகாலை வேளையில எங்களுக்கு நேரம் ஒரு காற்று வீசட்டு ஆண்டவரே. எங்களுக்கு நேரம் ஒரு காற்றை கத்தர் வீச செய்யுங்க ஆண்டவரே. ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவரே. ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவரே. ஒரு காற்றை வீச செய்யுங்க ஆண்டவரே. அன்னைக்கு மோசேயின் ஜெபத்தை கேட்ட காற்றை வீசி எல்லா வெட்டுகளையும் செங்கடல கொண்டு போய் அழுத்தின தேவன். ஒரு காற்றை வீசி ஆண்டவரே எல்லா வெட்டி கிளிகளையும் செங்கடல கொண்டு போய் அழித்த தேவன். இந்த காலை ஜெபத்தை கேட்டு ஒரு காற்றை வீச பண்ணி ஆண்டவரே, ஒரு காற்றை வீச பண்ணி ஆண்டவரே, அல்மா ரக்கா சேத்தடி யாந்தரா அங்க காற்றை வீச பண்ணி எல்லா பிரச்சனையை கொண்டு போய் சமுத்திரத்தை ஆழத்துல போடுவீராங்க. எல்லா பிரச்சனையும் போட்டு எல்லா போராட்டங்களையும் எல்லா நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் சமுத்திரத்தை ஆழத்தை கொண்டு போய் அழிக்கும்படி ஒரு காற்றை கத்த வீச செய்யுங்கப்பா. மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஒரு காற்றை வீச முடியுமானா எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு காற்றை கத்த காலை வேளையில நீங்க வீச செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், வீச செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நோக்கி ஒரு காற்று வீசட்டு ஆண்டவர். விண்ணக காற்று, விண்ணக காற்று எங்களை நோக்கி வீசட்டு ஆண்டவர். பரலோக தந்த ஒரு காற்று எங்களுக்கு வேற வீசட்டு ஆண்டவர். எங்களை ஆஸ்வதிக்கிற காற்று, எங்களை விடுதலையாக்கிற காற்று, எங்களை சுகமாக்குற காற்று, எங்களுக்கு நன்மை செய்கிற காற்று, எங்களை ஆஸ்வதிக்கிற காற்று எங்களை நோக்கி வீசட்டு ஆண்டவர். எங்களை நோக்கி வீசட்டு ஆண்டவரே, எங்களை நோக்கி வீசட்டு ஆண்டவரே, எங்களை நோக்கி வீசட்டும் அந்த காற்று ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களையும் கண்ணீரையும் வேதனையும் துன்பத்தையும் துயரம் கடல்ல கொண்டு போய் அமிழ்த்தி போடு, கடல்ல கொண்டு போய் அமிழ்த்தி போடு, கடல்ல கொண்டு போய் அமிழ்த்தி போடு, கடல்ல கொண்டு போய் அமிழ்த்தி போடு. இனி அப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் தலை எடுக்காதபடிக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் கடல்ல அமிழ்த்தி போடு. ஒரு காற்றை கத்த வீச செய்ய எங்களை பின்னிட்டு வந்த அல்மா ரக்கா சேத்தாடியாந்தரா அல்மா ரக்கத்துடியா இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே. அன்னைக்கு ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த 600 ரதங்களையும் அந்த 600 ரதங்களையும் செங்கலில் அமிழ்ந்து போட ஒரு காற்று வீசுமானா இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை பின்தொடர்ந்து வருகிற அத்தனை போராட்டங்கள் அத்தனை பிரச்சனைகள் செங்கலை அமிழ்த்து போட அழிச்சு நிர்மலமாக்கி போட ஒரு காற்றை கத்த வீச பண்ணிதான் ஆகணும். ஒரு காற்றை வீச பண்ணிதான் ஆகணும். ஒரு காற்றை வீச பண்ணிதான் ஆகணும். ஒரு காற்றை வீச பண்ணிதான் ஆகணும். எங்க வாழ்க்கையை காற்று வீசட்டும், எங்க குடும்பத்துக்கு ஒரு காற்று வீசட்டும், எங்க பிள்ளைகளுக்கு ஒரு காற்று வீசுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே அன்னைக்கு செங்கல்ல 600 ரதங்க ஜனங்களை பயமுறுத்தின, அவளை பின்தொடர்ந்து வந்த, அவளை அழிக்க நினைச்ச, அவளை அமிழ்த்த நினைச்ச, அவளை ஒண்ணுமில்லாம ஆக்கி போட நினைச்ச அத்தனை பிரச்சனைகளையும் அமிழ்த்து போடுவதற்கு அழிச்சு போடுவதற்கு ஒரு காற்றை வீசின தேவன், ஒரு காற்றை வீசின தேவன். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில எங்களை பயமுறுத்துற, எங்களை பின்தொடர்ந்து வர்ற அத்தனை போராட்டங்களையும் அத்தனை நெருக்கங்களையும் கடல்ல அமிழ்த்து போடுவதற்கு ஒரு காற்றை கத்தர் வீச பண்ணிதான் ஆகணும். ஒரு காற்றை வீச பண்ணிதான் ஆகணும். ஒரு காற்றை வீச பண்ணிதான் ஆகணும். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கொடை போன்றதமா, துன்பம் துயரமா அது தண்ணீர் பட்ட காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா கையில் வந்தா காய்ந்தே போய்விடும், விளங்காதே. காற்றடிச்சா வெயில், இந்த காலை வேலை ஒரு வெயில் உதிக்கட்ட ஆண்டவர். இந்த காலை வேலை நீதியின் சூரியன் உதிப்பீராக ஆண்டவர். என் காலை வேலை ஆண்டவர் அந்த நீதியின் சூரியன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உதிப்பீராக ஆண்டவர். நீதியின் சூரியன் உதிப்பீராக ஆண்டவர். நீங்க வெளியே போய் கொளுத்த கண்டுகளை போல வளர்வன் சொன்னீங்களப்பா, உன்மேல் கத்தீதியின் சூரியன் உதிக்கும், உன்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீ வெளியே போய் கொளுத்த கண்டுகளை வளர்வன சொன்னீங்களா ஆண்டவர். வெளியே போய் கொளுத்த கண்டுகளை வளர்வன சொன்னீங்களா ஆண்டவர். அந்த நீதியின் சூரியனை கத்தர் எங்க மேல உதிக்க பண்ணுங்க ஆண்டவர். அந்த நீதியின் சூரியனை கத்தர் எங்க மேல உதிக்க பண்ணுங்க. இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் அந்த நீதியின் சூரியன் எங்கள் மேல உதிக்கட்டும் ஆண்டவர். அன்னைக்கு அதிகாலை வேளையில் அந்த கிழக்கு வெளுத்த வரை சாமத்துல அந்த சூரியன் உதிக்கிற காலத்துல, அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல ஆண்டவரை செங்கலை ஆண்டவரை பார்வனின் சேனையை அழித்து போட்ட ஆண்டவர். பார்வனின் சேனையை அழித்து போட்ட தேவன், பார்வனின் சேனையை அழித்து போட்ட தேவன். இந்த காலை வேளையில், இந்த காலை வேளையில் ரிக்க மன சபா தடா ரிபா தடா அல்மா ரக்க மட கம நத நியந்தரா அல்மாரா கபதோடி மால்கர போசி ஆந்தரா ரிபால் அரமன கபதோடா எங்களை பின்தொடர்ந்து வருகிற அத்தனை போராட்டங்களையும் எங்க பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள், எங்க பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள், அப்படிப்பட்ட போராட்டங்கள் இன்னைக்கு அழிக்கப்படுவதற்கு, இன்னைக்கு அழிக்கப்படுவதற்கு ரிபால் அரமன சபா தடியாக்கரா அல்மா ரக்க மன கபதடா எங்க பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களை அழிப்பதற்கு, எங்க பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுவதற்கு இந்த காலை வேளையில் நீதியின் சூரியன் உதிப்பீராக, நீதியின் சூரியன் உதிப்பீராக, நீதியின் சூரியன் உதிப்பீராக. நீதியின் சூரியன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல
உதிப்பீராக, உதிப்பீராக, உதிப்பீராக. எங்களை பலத்துக்கு மிஞ்சின பலம், எங்களை பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், எங்க பலத்துக்கு மிஞ்சின நெருக்கம், எங்க பலத்துக்கு மிஞ்சின கஷ்டம் எங்களால் ஆண்டவரை மேற்கொள்ள முடியாத, எங்களால் மேற்கொள்ள முடியாத, எங்களால் தாங்க முடியாத ஆல்மா ரக்கமான கபதட அத்தனை பிரச்சனை, அத்தனை போராட்டம், அத்தனை நெருக்கங்களையும் இந்த காலை வேளையில அதை மாற்றி போடுவதற்காக, அதை அழித்து போடுவதற்காக அந்த நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியன், அந்த நீதியின் சூரியன் நிக்கமான கபதட கர்த்தருக்கு பயந்த ஓ மேல நீதியின் சூரியன் உதிப்பாருன்னு சொல்லி மல்கியாவை கொண்டு சொன்னீங்களே ஆண்டவரே, மல்கியாவை கொண்டு சொன்னீங்களே ஆண்டவரே. நிக்கமான கபதட கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து வாழ்ற அந்த பிள்ளைகளுக்கு மேல, எங்களுக்கு மேல அந்த நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுங்கப்பா, அந்த நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுங்கப்பா, அந்த நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுங்க, அந்த நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி அல்மா ரக்கமான கபதட வெளியே போய் கொளுத்த கன்றுகளாய் வளர, கொளுத்த கன்றுகளாய் வளர, கொளுத்த கன்றுகளாய் வளர. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அந்த நீதியின் சூரியன் உதிக்கட்டும். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கொடை போன்றதமா, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட கொடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்தே போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா ஒரு கலக்கம் மாறட்ட ஆண்டவர், இந்த கால கலக்கங்கள் மாறட்ட ஆண்டவர். எதை குறிச்ச பிள்ளைகள் கலங்கி வந்திருக்கிறாங்களோ, எந்த காரியத்தை குறித்து கலங்கி வந்திருக்கிறாங்களோ, எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் கலக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, இது எப்படி முடியுமோ, இது என்ன முடியுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அல்மா ரக்கமான சபா தடரியா, அல்மா ரக்கமான கபா அந்த கலக்கங்களை எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றுங்கப்பா, இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றுங்கப்பா. அந்த கலக்கத்தை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, அந்த கலக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய காரியங்களை இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அந்த கலக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம், இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில ஆண்டவரே வெளியே மாய சிரிப்பை மாத்த சிரிச்சு உள்ளுக்குள்ள கலங்கி வேதனைப்பட்டு துயரப்பட்டு என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இது எப்படியா முடியுமோ என்று சொல்லி கலக்கத்தோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில அந்த கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கும், அந்த கலக்கங்களை எல்லாம் மாற்றி போடும்படி ஜெபிக்கும், அந்த கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி ஜெபிக்கும். அந்த கலக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பேதுருவை குறித்த இந்த கலக்கம் ஆண்டவரை பொழுது விடுங்க போது ஆண்டவரே ரீபா நர மன சக்க தடியா அல்மா ரக்க மன எந்த சத்துருக்கு ஏரோதுக்கு பிடிச்சதோ பேதுருவை குறித்த கலக்கம் சத்துருக்கு பிடிச்சதை போல எங்களை குறித்த கலக்க சத்துருக்கு பிடிக்கட்டும், எங்களை குறித்த ஒரு கலக்க சத்துருக்கு பிடிக்கட்டும். அவனை பற்றி நாங்கள் கலக்கிற காலங்கள் போதும், அவனை பற்றி நாங்கள் கலக்கிற காலங்கள் முடிவு உண்டாக்கி எங்களை பற்றி ஒரு கலக்கம், எங்களை பற்றி ஒரு கலக்கம் இந்த காலை வெள்ள சத்துருக்கு உண்டாக்கப்படி ஜெபிக்கும், சத்துருக்கு உண்டாக்கப்படி ஜெபிக்கும். பேதுருவை குறித்து வர கலக்கம் ஆண்டவரை, பேதுருவை குறித்து வர கலக்கம் அன்னைக்கு ஏரோதை பற்றி பிடிச்சதை போல, ஏரோதை பற்றி பிடிச்சதை போல ரக்கமான கபா தட ரியாதா அல்மா ரக்கமான சபா தட இரவு வரைக்கும், இரவு வரைக்கும், இரவு வரைக்கும் பேதுருவை குறிச்சு ஜனங்களுக்கு ஒரு கலக்கம், இரவு வரைக்கும் பேதுருவை குறிச்சு ஒரு கலக்கம். ஆனா பொழுது விடுத போது பேதுருவை பற்றி சத்துருக்கு ஒரு கலக்கம், சத்துருக்கு ஒரு கலக்கம். காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே இப்ப நல்ல மன கபா அந்த கடிதம் போய் சேராத வரைக்கும் யூத ஜனங்களுக்கு கலக்கம், கடிதம் போய் சேர்ந்த பின்பு சத்துருவுக்கு கலக்கம், கடிதம் போய் சேர்ந்த பின்பு இக்க மன கபா தடா அல்மா ரக்க மன கபா தடா அல்மா ரபா சேக்கத்தோடியா அந்த கடிதம் சேர்ந்த பிறகு சத்துருக்கு ஒரு கலக்கம், சத்துருக்கு ஒரு கலக்கம். அது வரைக்கும் யூத ஜனங்களுக்கு கலக்கம், சாத கடிதம் போய் சேர்ந்த பிறகு சத்துருக்கு ஒரு கலக்கம், சத்துருக்கு ஒரு கலக்கம், சத்துருக்கு ஒரு கலக்கம். இக்க மன கபா தடா ரிபாலனா அல்மா ரக்க மன கபா பொழுது விடிகிற வரைக்கும் ஆமானுக்கு சந்தோஷம், ஆமானுக்கு சந்தோஷம். மொர்தெகாய்க்கு கலக்கம் பொழுது விடுத பின்பு, பொழுது விடுத பின்பு மொர்தெகாய்க்கு சந்தோஷம். ஆமானுக்கு ஒரு கலக்கம், ஆமானுக்கு ஒரு கலக்கம், ஆமானுக்கு ஒரு கலக்கம். ரீபா நர மன கதடா அல்மா ரக்க மன சே ரீபா நர மன கபா தடியா நீமன் கர மான் கரோ ரேக்க பவுடியா அல்மா ரக்க மன ஆமான பட்டி பிடிச்ச கலக்கம், ஆமான பட்டி பிடிச்ச கலக்கம், ஆமான கட்டி பிடிச்ச கலக்கம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவர் யூதர் அல்லாத ஜனங்களை பட்டி பிடிச்ச கலக்கம், ஏரோத பட்டி பிடிச்ச கலக்கம். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளை எங்களுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற சத்துரு வேலை அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தம், அப்படிப்பட்ட ஒரு கலக்கம். சத்துருவை பற்றி பிடிக்கபடி ஜெபிக்கும், சத்துருவை பற்றி பிடிக்கபடி ஜெபிக்கும், சத்துருவை பற்றி பிடிக்கபடி ஜெபிக்கும், சத்துருவை பற்றி பிடிக்கபடி ஜெபிக்கிறோம்.
இக்க மன கபதடா அல்மா ரக்க மன சேபதுடியா நீமன் கர மன கபதடா இயேசுவின் நாமத்தில் எல்லா கலக்கங்கள் மாறட்டும். பேதுருவின் கலக்கம் மாறிச்சு ஆண்டவரே, மர்த்தையாக்கு கலக்கம் மாறிச்சு ஆண்டவரே, யூத ஜனங்க கலக்கம் மாறிச்சு ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய கலக்கங்க, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய கலக்கங்க இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் மாற வேண்டுமா ஜெபிக்கும், மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கும், மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கும், மாற்றி அமைக்க வேண்டுமா ஜெபிக்கும், காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமா ஜெபிக்கும், காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. அப்படியே உட்காருங்க. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துளித்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. ஒரு காத்தடிச்சா போதும், ஆமே. ஒரு வெயில் வந்தா போதும், ஆமே. ஒரு காத்தடிச்சா போதும், ஒரு வெயில் வந்தா போதும், என்ன ஆயிடும்? நம்ம கலக்கங்கள் எல்லாம் ஆயிடும், ஆமே. இரவெல்லாம் மொர்த்தகாய் கலங்கி நிற்பாங்க, இரவெல்லாம் மொர்த்தகாய் கலங்கி நின்றா, இரவெல்லாம் மொர்த்தகாய்க்கு பயங்கர கலக்கம். என்ன ஆகுமோ, எப்படி பண்ணுவானோ அப்படின்னு ஒரு பயங்கர கலக்கம். இரவெல்லாம் மொர்த்தகாய்க்கு ஒரு கலக்கம். ஆனால் பொழுது விடிஞ்ச பிறகு அந்த கலக்கத்தை கர்த்தர் மாற்றி ஆமானுக்கு ஒரு கலக்கம் பிடிச்சது, ஆமானுக்கு ஒரு கலக்கம் பிடிச்சிச்சு. ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே யூத ஜனங்களில் பயங்கர கலக்கம், யூத ஜனங்களுக்கு பயங்கர கலக்கம். ஆனால் கடிதம் போய் சேர்ந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் போய் சேர்ந்த உடனே யூதல் அல்லாத ஜனங்களுக்கு கலக்கம், யூதல்லாத ஜனங்களுக்கு கலக்கம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு கலக்கம். பேதுருக்கு என்ன நடக்குமோ, பேதுருக்கு என்ன நடக்குமோ, எப்போ என்ன சம்பவிக்குமோன்னு பேதுருவை குறித்த கலக்கம். ஆனால் பொழுது விடிந்த பிறகு பேதுருவை குறித்து ஏறுவதுக்கு ஒரு கலக்கம். காரியத்தை கத்தர் அப்படியே மாற்றி போட்டார், காரியத்தை அப்படியே கத்தர் மாற்றி போட்டார். இந்த 3 சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா, அந்த வெயில், அந்த சூரியன் உதிக்கிற நேரம், விடிவெள்ளி நட்சத்திரம் வச்சு இந்த சூரியன் உதிக்கிற நேரம், சூரியன் உதிக்கிற நேரத்தில் வந்தவங்களுக்கே அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னா, சூரியன் உதிச்சவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். பேதுருவை குறித்த அந்த கலக்கம் மாறிச்சு, அப்படியே மாறிச்சு. அது வரைக்கும் யாருக்கு கலக்கம்? சபையாருக்கு கலக்கம். யாரை குறித்து? பேதுருவை குறித்து சபையாருக்கு. அப்போஸ்தலர் 12 பேதுருவை குறித்து சபையாருக்கு கலக்கம். என்ன நடக்குமோ, இரவெல்லாம் ஜெபிச்சு நிற்கிறாங்க, ஐயா எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க, எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க. பைபிள் சொல்லுது, பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்ததான கலக்கம் பயங்கரமாக யாரை பிடிச்சிச்சுன்னா ஏறுவதை பிடிச்சதுன்னு நாங்கள் பார்க்குறோம். பொழுது விடிந்த பின்பு, அருமையான ஒரு வார்த்தை அது, பொழுது விடிந்த பின்பு. அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 18வது வசனம். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்ததான கலக்கம் சேவகர்களுக்குள்ளே கலக்கம் உண்டாச்சு, சேவகர்களுள்ளே கலக்கம் உண்டாச்சு. மொர்தெகாய் தூக்க மரத்தை, ஆமான் தூக்க மரத்தை செய்கிறவர் செஞ்சு நிற்கிற வரைக்கும் மொர்தெகாய்க்கு கலக்கம், மொர்தெகாய்க்கு கலக்கம். எது வரைக்கும்?
ஆமான் அந்த தூக்கு மரத்தை செஞ்சிருக்கும் போது யாருக்கு கலக்கம்? அது இரவு. எது எது ஆமான் மொர்தெகாய்க்கு அந்த தூக்கு மரத்தை செஞ்சது எப்போ? இரவு முழுசும் கலக்கம் இல்லையா? அவன் தூக்கு மரத்தை அங்கே நாட்ட ஆரம்பித்தான். எங்கள் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போயிடுச்சு. ராஜாவுக்கு தூக்கம் வராமல் போச்சு. நான் சொல்கிற பொழுது விடிஞ்ச உடனே அவன் வரான். ராஜா கூப்பிட்றான், யார் அங்கே நிற்கிறது வர சொல்லு. அப்படி வர சொன்ன பிறகு பார்த்தா ராஜா கணம் பண்ணுற மனுஷன் எப்படி செய்வான்? பொழுது விடிஞ்சிச்சு, அந்த சூரியன் உதிச்சிச்சு. மொர்தெகாய்க்கு இருந்த கலக்கம் எல்லாம் கர்த்தர் மாற்றி இப்போ யாருக்கு கலக்கம் பிடிச்சிருச்சு? ஸோ ஆமானுக்கு அந்த கலக்கம் பிடிச்சிருச்சு. ஆமானை திகில் பிடித்தது என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகத்தை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். ஆமான் திகில் பிடிச்சது. எஸ்தர் சொல்லிட்டா, இந்த ஆமான் தான் எங்களெல்லாம் அழிக்க பார்க்குறான்னு. அந்த சூரியன் உதிச்சிச்சு. அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? ஆமானுக்கு ஒரு திகில் பிடிச்சது. ஆமான் ஒரு கலக்கம் பிடிச்சது. ஆமே 8ஆம் அதிகாரம் கடைசி முன்பாக ஆமா திகில் அடைந்தான். இதுக்கு முன்னாடி என்ன குறிச்சு திகில்? இந்த ஆமான குறிச்சு மொர்தெகாய்க்கு திகில், இந்த ஆமான குறிச்சு எஸ்தருக்கு திகில். ஐயோ என்ன செய்வானோ தெரியலையே அப்படின்ற திகில். அதே திகிலை கர்த்தர் மாற்றினா. நீதியின் சூரியன் உதிச்சது. அந்த திகில் யாரை பிடிச்சது? ஆமானை பற்றி பிடிச்சது இல்லையா? எஸ்தர் 9:1 பார்க்குறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. 8 கடைசியில் பார்க்குற 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கடிதம் சேர்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் யூதர்களுடைய மகா மகிழ்ச்சியும் வெளிச்சமும் 3ஆம் அதிகார கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 3 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, சூசா நகர கழிட்டு 4 பார்த்தீங்கன்னா, அந்த கடிதம் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் மகா துக்கமும் அமளியும். அந்த கடிதம் போய் அந்த வார்த்தை முக்கியம். நாட்டிலும் யூதருக்குள்ளே மகா துக்கமும் உண்டாயிடுச்சு. இப்ப 8ல் சொல்றாரு, 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அப்படியே கத்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. 3 கடைசி சூசான் நகரம் கலங்கிச்சு. ஆனால் 8 கடைசியில சூசான் நகரம் ஆர்ப்பரிச்சு. இந்த கலக்கம் மாறி அவனுக்கு கலக்கம் பிடிச்சிருச்சு. என்ன கலக்கம் பிடிச்சி? அந்த ஒரு வார்த்தை பாருங்க. அந்த கடிதத்தை பார்த்த உடனே யூதர் அல்லாதவர்களுக்கு என்ன பிடிச்சது? ஒரு திகில் பிடிச்சது பாருங்க, ஒரு பயம் பிடிச்சது பாருங்க. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்தது. ஆனா முதல்ல யாருக்கு அந்த பயம் இருந்துச்சு? யூதர்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு. அதை கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டாரு. யாருக்கு பயம் பற்றி பிடிச்சதுனாக்க யூதர் அல்லாத ஜனங்களுக்கு ஒரு பயம் பற்றி பிடிச்சது. ஆமே இந்த காலையில் கதை தீர்க்கமாக சொல்றார், வாக்குத்தத்தமாக சொல்றாரு. உன் பிரச்சனை கதை அப்படியே மாற்றி, உன் போராட்டத்தை கதை அப்படியே மாற்றி, உன் நெருக்கத்தை அப்படியே மாற்றி, எது நெருக்கத்தை உண்டாச்சோ, எது கலக்கத்தை உண்டாச்சோ, அவர்களுக்கு கலக்கத்தை பிடிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நீதியின் சூரியன் எனக்கு உதிக்கிறது. ஆமே இரவெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பார்வோனை பார்த்து பயங்கர கலக்கம். இரவெல்லாம் யாத்திராகமம் 14 இரவெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன் சேனையை பார்க்கும்போது பயங்கர கலக்கம். ஆனா பொழுது விடியும் போது, அந்த பொழுது விடிய ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு யூதா அந்த பார்வோனுக்கு ஒரு கலக்கம் பிடிச்சிச்சு. 24வது வசனம் நினைக்கிறேன். அவருடைய ரதங்களில் அதுக்கு முடிக்கிற வசனம் கூட கிழக்கு வெளுத்து வந்த நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் கர்த்தர் அக்கினியும் ஸ்தம்பத்தில் இருந்து இஸ்ரவேலின் எகிப்தின் சேனையை கர்த்தர் பார்த்துட்டார். கர்த்தர் யாருக்க சொல்ற? உன் பிரச்சனையை கர்த்தர் பார்த்துட்டார். உன் போராட்டத்தை கர்த்தர் செஞ்சுட்டாரு, பார்த்துட்டாரு. உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்த்துட்டாரு. இதுவரைக்கும் முன்னாடி பார்த்த ஆண்டவர் இப்ப பின்னாடி திரும்பி பார்த்துட்டாரு. ஆமே இதுவரைக்கும் ஜனங்களை பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாரு, இவனை எப்படி தப்பிக்கணும் பார்த்தாரு. அந்த பொழுது விடியும் போது, அந்த நீதியின் சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது அவர் பார்வை மாறிடுச்சு. அவர் பார்வை சத்துரு பக்கம் திரும்பிச்சு. நம்ம மேல பார்த்த பார்வை மாட்டி இன்னைக்கு நமக்கு விரோதமாக எழுமின சத்துருவை கர்த்தர் பார்க்கிறான். நமக்கு விரோதமாக எழுமின சத்துருவை கர்த்தர் பார்க்கிறான். சத்துருவை கலங்க பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நீதியின் சூரியன் உதிக்கிற நேரத்தில், இந்த நீதியின் சூரியன் உதிக்கிற நேரத்தில் சத்துருவை தேவன் கலங்க பண்றான். அந்த
நீதியின் சூரியன் மேல உதிக்குது. அந்த நீதியின் சூரியன் மேல உதிக்குது. உன்னை பார்த்த பார்வை இப்ப சத்துருவை கத்த பார்க்க ஆரம்பிச்சுட்டான். சத்துருவை கத்த பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை வேலை ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அந்த சத்துருவை பார்த்தவனை கலங்க பண்ணுங்கப்பா. அந்த சத்துருவை கலங்க பண்ணுங்கப்பா. இரவெல்லாம் நாங்க கலங்கினோம் ஆண்டவரே. இரவெல்லாம் நாங்க கலங்கின ஆண்டவரே. இரவெல்லாம் நாங்க கலங்கின ஆண்டவரே. ஐயோ என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ என்று சொல்லி இரவெல்லாம் நாங்க கலங்கினோம் ஆண்டவரே. இரவெல்லாம் நாங்க கலங்கினோம் ஆண்டவரே. இந்த பொழுது பிடிந்து இந்த நீதியின் சூரியன், இந்த நீதியின் சூரியன் எங்கள் மேல உதிக்கிற இந்த நேரத்துல சத்துருக்குற கலக்கத்தை உண்டாக்குங்கப்பா. சத்துருக்குற கலக்கத்தை உண்டாக்குங்கப்பா. சத்துருக்குற கலக்கத்தை உண்டாக்குங்கப்பா. சத்துருக்குற கலக்கத்தை உண்டாக்குங்க. சத்துருக்கு ஒரு கலக்கத்தை உண்டாக்குங்க. ஏரோதுக்கு போர் சேவகர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டானதை போல, தகப்பனே ஆமானுக்கு ஒரு திகில் பிடிச்சதை போல, ஆமாம் தேவன் யூத அல்லாத ஜனங்களுக்கு ஒரு கலக்கம் பிடிச்சதை போல இந்த காலை வெள்ள ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுப்பி போராடுற அத்தனை சத்துருக்களுக்கும் அத்தனை வல்லமைகளுக்கும் ஒரு கலக்கம் பிடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். பிடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட கலக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாட்டி எஸ்தர் 9:1 எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? எஸ்தர் 9:1 எஸ்தர் 9:1 கல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? ராஜாவின் கட்டளை போய் சேர்ந்த அவனை கட்டளை செய்யப்படுவதற்கு என்கிற 12ஆம் மாதம் தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவளை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளில் தானே எந்த நாளில்? என்னைக்கு உன்னை மேற்கொள்ளலாம் நினைச்சோன்னா அந்த நாளில், என்னைக்கு நம்மளை மேற்கொள்ளலாம் நினைச்சோன்னா அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. பொழுது விடிஞ்சவனே ஆமான் சந்தோஷமா போனான். மொத்தக என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு தூக்கில மாட்டிடணும், இன்னைக்கு நம்மளை மரத்தில் தொங்க வச்சிடணும். அன்னைக்கு போனான். அன்னைக்கு தானே கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு அந்த தூக்கில மாட்ட வச்சான். பொழுது விடிஞ்ச உடனே பேதுருவை கொல்லணும்னு நினைச்சான். அன்றைய தானே அந்த சேவகளை கர்த்தர் கொல்ல வச்சான். அன்றைய தினமே என்னைக்கு சத்துரு நம்மளை மேற்கொள்ள நினைச்சிருக்கணும், அன்றைய தினமே கண்ணுடைய பகஜனை நம்ம மேற்கொள்வதற்கான காரியத்தை கர்த்தர் செஞ்சு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்றான். இந்த காலை வெள்ள ஆண்டவரே காரியம் மாறுதலாய் முடியட்டப்பா. காரியங்கள் மாறுதலாய் முடியட்டப்பா. இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில நீதியின் சூரியன் உதிக்க பண்ணி இந்த காலை வேளையில காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுங்க. காரியங்களை முடிய பண்ணுங்கப்பா. கர்த்தர் அப்படியே கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுங்க. அப்படியே காரியங்களை மாறுதலை முடிய பண்ணுவதற்காய் நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி திருக்கத்தை அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.